தடை செய்யப்பட்ட குட்காவை சட்டப்பேரவைக்குள் கொண்டு வந்தது குறித்து மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட 21 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிரான உரிமை மீறல் நோட்டீஸை சென்னை உயர்நீதிமன்றம் சபாநாயகரை பயன்படுத்தி இந்த 21 பேருக்கு நோட்டீஸ் கொடுத்தார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் உரிய சட்ட நடவடிக்கை மேற்கொண்டு நீதிமன்றத்திற்கு சென்று தடையை பெற்று இன்றைக்கு இறுதி வெற்றியை அதிலே திராவிட முன்னேற்ற கழகம் தீர்ப்பிலே பெற்றிருக்கிறது. இந்த விவகாரத்தில் சபாநாயகர் தான் அடுத்த கட்ட முடிவு எடுக்க வேண்டும் என அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் கூறியுள்ளார். தேவைப்பட்டால் சட்டப்பேரவைத் தலைவர் இன்னொரு உரிமை மீறல் குழுவுக்கான நோட்டீஸை அனுப்பலாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது குறித்தெல்லாம் இறுதி முடிவை சட்டப்பேரவையினுடைய தலைவர் தான் எடுக்க வேண்டும். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பேரவைத் தலைவரின் முடிவு என்னவாக இருக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.